ஜெய் சாயிராம். காலம் என்பது ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும், ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு பிறகும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை ஒளித்து வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்பிக்கை இழக்காமல் காத்திருக்கலாம். நமக்கானது நம்மிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, ஷிரடியிலிருந்து உன் சாயப்பா உனக்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று உனக்காகவே, உன்னிடம் சேர்ப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆம் என் குழந்தா, சந்தோஷ செய்திதான். உடனே வா, வந்து தாராளமாக கை நிறைய பெற்றுக்கொள். ஆம் என் குழந்தா, கை நிறைய பெற்றுக்கொள். முடியாது என்ற சிந்தனையை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னால் முடியாது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பது உனக்கு தெரிகிறதா? தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள். உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உன் திறமையை மற்றவர்கள் அறிந்து கொண்டால் மற்றவர்கள் உன்னை பயன்படுத்தி கொள்வார்கள். அதே போல உன்னுடைய திறமையை நீ அறிந்து கொண்டால் மற்றவர்களை நீ பயன்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய திறமையை மற்றவர்கள் அறிந்து கொண்டால் நீ தொழிலாளியாகத்தான் இருக்கலாம். உன்னுடைய திறமையை நீயே அறிந்து கொண்டால் நீ முதலாளியாக இருக்கலாம் தானே? முதலாளியாக இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. அதுதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்விற்கும் நல்லது. உனக்கு ஒன்று கிடைக்க வேண்டுமென்றால், உனக்கு ஒன்று பிடித்திருக்கிறதோ இல்லையோ, அதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். அதை ஒருபோதும் மற்றவர்களின் கையில் கொடுத்து விடாதே என் பிரியமே. முடிவை எப்பொழுதுமே மற்றவர்களின் கைகளில் கொடுக்க நினைக்காதே. முடிவை நீதான் எடுக்க வேண்டும். ஆம் என் குழந்தா, முடிவை நீதான் எடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னை பற்றி மற்றவர்களை விட உனக்குத்தான் நன்றாக தெரியும் என்பதே நிதர்சனமான உண்மை. உனக்குத்தான் உன்னை பற்றி நன்றாகவே தெரியும். வீரம் என்பது என்ன தெரியுமா? மற்றவர்களை காயப்படுத்தி வீழ்த்துவது அல்ல. கோபத்தை அடக்கி அமைதியாக கடந்து செல்வதுதான் உண்மையான வீரம். உனக்கு வரும் தடைகளை காட்டிலும் அதில் உள்ள வாய்ப்புகளில் கவனத்தை செலுத்து என் பிரியமே. அதில் உள்ள வாய்ப்புகளில் கவனத்தை செலுத்து. நம்பிக்கையோடு செலுத்து. முடியும் என்று உன்னையே நீ பார்த்துக்கொள். எவ்வளவு பெரிய வெற்றிக்கும் துவக்கம் என்பது சிறிய முயற்சியாகத்தான் இருக்கும். இது வெற்றியை தருமா, தராதா, அல்லது தோல்வியை தந்துவிடுமா என்று யோசித்து யோசித்து குழம்பி நிற்பதை விட, யோசித்து கொண்டே குழம்பி இருப்பதை விட, வெற்றியை தரும் என்று நம்பிக்கையோடு துவங்கி தோற்று போவதும் மிக மிக மேலானது என்பதை புரிந்து கொள். ஒன்றை செய்யலாமா வேண்டாமா என்று யோசிக்க நேரம் எடுத்துக்கொள்ளலாம், தவறே இல்லை. ஆனால் யோசித்து கொண்டே இருந்தால் எதையுமே உன்னால் சரிவர செய்யவே முடியாது. சரியாக திட்டமிட்ட பிறகு அமைதியாக முன்னோக்கி செல்வதே சிறந்தது. உனக்கு கிடைக்கும் சிறிய வாய்ப்புகளை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை பொறுத்துதான், அதை பொறுத்துதான் உன்னுடைய பெரிய பெரிய வாய்ப்புகளே அடங்கி இருக்கிறது. பெரிய வாய்ப்புகள் அப்பொழுதுதான் உன்னை தேடி வரும். ஆம் என் பிரியமே, கடந்த காலத்தை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை விட உனக்கான எதிர்காலத்தை நீயே உருவாக்க திட்டமிடுவது மிக மிக நல்லது. மகிழ்ச்சி ஒன்றை மட்டுமே உன்னுடைய இலக்காக வைத்துக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. கிடைக்கும் இடத்தில் பெற்றும் இல்லாத இடத்தில் கொடுத்து சென்றுவிடு. அமைதியையும் நிம்மதியையும் வெளியே தேடாதே, அது உனக்குள் தான் இருக்கிறது. எல்லா திசைகளும் உனக்கு ஏற்ற திசைதான். உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை உன்னோடு இருந்துவிட்டால் எல்லாமே உனக்கான ஏற்றதுதான்.
இறுதி இலக்கு என்பது வெல்வதுதானே தவிர மற்றவர்களை வீழ்த்துவது அல்ல என்றியமே. சிலர் பார்ப்பதற்கு அமைதியாக இருக்கிறார்களே என்று மட்டும் தவறாக நினைத்து விடாதே. பயன்பட வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக அவர்கள் பயன்படுவார்கள். அதே போல ஜெயிக்க வேண்டும் என்ற நேரத்தில் நிச்சயமாக ஜெயித்தே காட்டுவார்கள். உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் உன்னை நெருங்க அனுமதிக்காதே என்றியமே. அது உன்னுடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் பல தடங்கல்களை உருவாக்கிவிடும் என்பதே நிதர்சனமான உண்மை. நீ உழைப்பதற்கு தயாராக இருந்தால் நீ எதிர்பார்த்ததை கொடுப்பதற்கு இறைவனும் தயாராக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது மிகப்பெரிய திறமை. மௌனமாக இருப்பதற்கும் சில காரணங்கள் இருக்க செய்யும். சில பிரம்மாண்டமான நிகழ்வும் அங்கே இருக்கும். நேர்மை என்னும் வெளிச்சம் உன்னிடத்தில் இருக்கும் வரை நிம்மதி என்னும் நிழல் உன்னை விட்டு பிரியவே பிரியாது. எளிமையானவன் என்று பெயர் எடுப்பதற்கு, அந்த பெயரை எடுப்பதற்கு பணக்காரன் என்ற தகுதி தேவைப்படுகிறது என்றியமே. உன்னுடைய கவலைகளை இறைவனிடம் மட்டுமே சொல்லி அழப்பழகு. ஏனென்றால் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷம் கொள்ள மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு செயலை நாளை செய்யலாம் என்று ஒத்தி போடுவது உன் வெற்றியை நீயே தள்ளி போடுவதற்கு சமம். செய்ய வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதை இன்றே செய்துவிடு, இந்த நொடியே செய்துவிடு, இப்பொழுதே செய்துவிடு. நினைத்து கொண்டும் பேசிக்கொண்டுமே இருந்தால் ஒருபோதும் வெற்றி உன் அருகில் வராது என்றியமே. தினம் தினம் நீதான் உன்னுடைய இலக்கை நோக்கி பின்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். துரத்தி கொண்டு ஓட வேண்டும். உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டிவிடும். உன்னை பற்றி நீயே உயர்வாக நினைக்க பழகு. உன்னை பற்றி நீயே உயர்வாக நினைக்க பழகு. உனக்குள் இருக்கும் உன்னை முதலில் நம்பு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை முழுவதுமாக நம்பு. இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். நிம்மதி எப்பொழுதுமே உன்னோடு இருக்கும். எதிர்பார்க்கும் போது கிடைக்காத சில வெற்றிகள் எத்தனை முறை கிடைத்தாலும் அது தோல்விதான் என்றியமே. உலகின் மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? உன்னுடைய பயமும் பலவீனம்தான். ஆம் என்றியமே. பயந்து கொண்டே இருக்காதே. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. எது வந்தாலும் உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறார் என்ற உண்மையை மட்டும் மறந்து விடாதே. சவால்களுக்காக சந்தோஷப்படு. அவைதான் உனக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்துகிறது என்பதை நிதர்சனமாக நம்பு. தடைகளை கண்டு எப்பொழுதும் துவண்டு விடாதே. ஒரு செயலை செய்யும் பொழுது உண்டாகும் தடை அடுத்த முயற்சிக்கான ஆரம்பம் என்பதை புரிந்து கொள். நீ சந்திக்கும் தோல்விகளின் மூலம்தான் நீ புத்திசாலியாகிறாய் என்பதையும் புரிந்து கொள். உன்னால் கனவு காண முடியுமென்றால் அதை உன்னால் செய்யவும் முடியும். உன் மனதில் உறுதி நம்பிக்கையும் தாராளமாக இருந்தால் நீ விரும்பும் நல்ல மாற்றங்கள் மிக எளிதாகவே உனக்கு கிடைக்கும். ஆம் என்றியமே. எளிதாகவே உனக்கு அனைத்தும் கிடைக்கும். மற்றவர்களை பற்றி மட்டுமே எண்ணி எண்ணி உன்னுடைய வாழ்நாளை வீணாக்கி விடாதே. அப்படி வாழ்நாளையே வீணாக்குவதை விட உன் முன்னேற்றத்திற்கு என்ன வேண்டுமோ அந்த எண்ணங்களை மட்டுமே சிந்தனை செய். அதை பற்றி மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்து. அதை பற்றி மட்டுமே, இலக்கை பற்றி மட்டுமே ஓடிக்கொண்டே இரு. நம்பிக்கை வெற்றியோடு சேர்ந்து வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை இருப்பவர்களிடம் நிச்சயமாக வரும் என்பதை நம்பு. கிடைத்த நேரத்தை வீணடித்து விடாமல் செய்ய பழகு. கிடைத்த நேரத்தை வீணடித்து விட்டோமே என்று புலம்புவதை விட
இருக்கும் நேரத்தை பயன்படுத்திக் கொள்வதுதான் மிக மிக புத்திசாலித்தனமாக செயலாகவே இருக்கும். வெறும் ஆசையை மட்டும் முதலீடாக வைத்தால் துன்பத்தை மட்டும்தான் உன்னால் வாங்கிக் கொள்ள முடியும். உன் மனதில் இருக்கும் குதூகலமும் சந்தோஷமும் பிரச்சனைகளோடு போராட மட்டுமல்ல என் பிரியமே, அதிலிருந்து விடுபடவும் உனக்கு உதவுவதற்காகத்தான் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ சிறந்த வெற்றியாளர் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டுமென்றால் உன்னுடைய தோற்றத்தை கம்பீரமாக வைத்துக்கொள். வெற்றி இலக்கை அடைய அதுதான் மிக மிக முக்கியம். அதை மனதில் நினைத்து கொள்ள பழகு. என் அன்பு பிரியமே, முடியாது என்ற சிந்தனையை இப்பொழுதே உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னால் முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அனைத்துமே சாத்தியமாக கூடிய ஒன்றுதான். வாழ்வை வெற்றி கொள்ளும் இரகசியத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க பழகு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். வாழ்வை நிம்மதியாக வாழ்வதற்கு நான் கூறும் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடந்து கொள். நீ முடியாது, நடக்காது என்று நினைத்த அத்தனை விஷயத்தையும் உனக்கு சாதகமாக நான் முடித்து காட்டுவேன். முடியாது என்ற சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எல்லாம் முடியும், முடிந்தே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையும் வெறியும் உன்னிடத்தில் இருந்து விட்டால் அனைத்தையும் உன்னால் சுலபமாக்கிக் கொள்ளலாம். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன் அருகில் இருக்கும் பொழுது, உன்னுள்ளே இருக்கும் பொழுது உனக்கு பயமோ குழப்பமோ வேண்டவே வேண்டாம் என் பிரியமே. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாத பயமும் விரக்தியும் உனக்கு வேண்டவே வேண்டாம். என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. துணையாக அப்பா இருக்கிறான் என்ற தைரியத்தோடு இரு. நான் இருக்கிறேன் குழந்தையே. முதல் முயற்சியில் வெற்றி பெற்றால் அதிர்ஷ்டசாலியாக ஆகலாம். இரண்டாவது முயற்சியில் வெற்றி பெற்றால் புத்திசாலியாக ஆகலாம். மூன்றாவது முயற்சியில் வெற்றி பெற்றால் அனுபவசாலியாக ஆகலாம். நான்காவது முயற்சியில் வெற்றி பெற்றால் தைரியசாலியாக ஆகலாம். வெற்றி பெறும் வரை தொடர்ந்து முயற்சி சென்றே கொண்டே இருப்பது மிக மிக சாதனையான விஷயம். நீ சாதனையாளர் என்று மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்டு. சாதனையை பல படைத்து காட்டு. நீ சாதனையை பல படைப்பதற்கு உறுதுணையாக நான் உனக்கு துணையாக என்றென்றும் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. அப்பா இருக்கிறேன் குழந்தையே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. நான் இருக்கிறேன் குழந்தையே. உன்னுடைய மன போராட்டத்திற்கான இறுதி நாள் இன்று. இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. உன் மனதிற்கு பிடித்தமான உறவு, எதற்காக இது நாள் வரை ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் காத்திருந்தாயோ, உன் மனதிற்கு நெருக்கமான ஒரு உறவு உன் வீடு தேடி வரப்போகிறது. இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டுப்பார். உனக்கே புரியும் அர்த்தம் என்னவென்று. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டாலே உனக்கே புரியும். நீ எதிர்பார்த்ததும் ஏங்கியதும் கண்ணீர் விட்டதும் இதற்குத்தான் என்று. உன் மனதில் இருக்கும் தவறான எண்ணத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நம் இல்லம் தேடி நம் மனதிற்கு பிடித்தமான உறவு வருவார்களா வரமாட்டார்களா என்று இந்த குழப்பமான கேள்வியை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது உன்னுடைய இந்த எண்ணமே தவறாததுதானே. இந்த வார்த்தைகளை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய். ஆனால் நான் கொடுப்பது நிரந்தரமாக இருக்கும்படிதான் நான் பார்த்து கொள்வேன். உனக்கான நல்லதை, உன் மனதிற்கு பிடித்தமான அந்த நல்லதை உனக்கு செய்து கொடுக்காமல், உனக்கு நிறைவேற்றி கொடுக்காமல் நான் உன்னை விலக மாட்டேன். உனக்கு நிறைவேற்றி கொடுத்தவுடன் நான் உன்னை விட்டு விலகுவேன் என்றில்லை. எப்பொழுதும்
எல்லா நொடியும் எல்லா நேரமும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன் கஷ்டத்திலையும் நான் பங்கு எடுத்துக் கொள்கிறேன். உன் வேதனைகளை என்னிடம் கொட்டிவிடு. அனைத்தையும் நான் சுமக்கிறேன். நீ சந்தோஷமாக இருக்கும் சமயத்தில் நீ சந்தோஷப்படுவதை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டு கொண்டுதான் இருப்பேன். இதை மீண்டும் மீண்டும் நான் உனக்கு பல முறை உச்சரித்து கொண்டே இருக்கிறேன், வாக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஏனோ உன் மனம் போராட்டத்தினால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் தவியாய் தவித்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய சூழ்நிலைகளிலும் உன்னை சுற்றி நடக்கும் உன் போராட்டங்களையும் உன் வேதனையான மனசையும் மட்டுமே நினைத்து கொண்டு அதை பற்றி மட்டுமே சிந்தனையை செய்து கொண்டு இருப்பதால் நான் உனக்கு கூறுவதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அதை புரிந்து கொண்டு நிம்மதியாக இருக்கவும் முடியவில்லை. உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன் என்பதை முழுவதுமாக மறந்துவிட்டு கண்ணீர் வடித்து கொண்டு ஏக்கத்தோடு வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாய். உன் மனதிற்கு பிடித்தமான உறவு மனம் திருந்தி மீண்டும் உன்னை தேடி வரும் நேரமெல்லாம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வு பிரகாசமாக உன் மனதிற்கு பிடித்தமான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். இதுவரை உன் வாழ்வில் நடந்தது, நீ அனுபவித்த வேதனை கஷ்டங்கள் எல்லாமே பூர்வ ஜென்ம பாவத்தின் புண்ணிய கணக்குப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. உன் கர்மாக்களை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதற்கான வலிமைகளையும் குறைத்து விட்டேன். இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். நான் எடுத்த முடிவை எப்பொழுதும் நடத்தியே தீருவேன். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தையும் நான் உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் மனதிற்கு பிடித்த அந்த உறவு உன்னை தேடி வரும் பொழுது மீண்டும் அதே பழைய சிந்தனைகள் மூழ்கி விடாமல் வரப்போகின்ற உறவை, வந்து கொண்டிருக்கும் உறவை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த உறவோடு மீண்டும் உன்னுடைய புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க தயாராகு. அதற்காக ஆயத்தமாகு. உன்னுடைய புது அத்தியாயத்தை, உன் மனதிற்கு பிடித்தமான அந்த உறவோடு நீ வாழப்போகும் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வரவேற்று மனமகிழ்ச்சியோடு உன் மனதிற்கு பிடித்தமான அந்த உறவோடு சேர்ந்து என் ஆலயம் வா. எந்த பக்கம் திரும்பினாலும் அடிமேல் அடியாகவே இருக்கிறது. வேதனையை தாங்க முடியவில்லை. இன்னும் எத்தனை நாட்கள்தான் நான் இந்த போராட்டங்களோடு வாழ வேண்டும் என்று நீ கேட்கிறாய், புலம்புகிறாய், என்னிடம் வந்து கண்ணீர் சிந்துகிறாய். என் அன்பு பிரியமே, கலங்காதே. உனக்கான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி
வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்து கொண்டே இருக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்று நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் என் உத்தரவுப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்து காட்சிகளையும் மாற்றிவிடும் எனக்கு உன் வாழ்க்கையை திறம்பட மாற்ற முடியாமல் இல்லாமல் இல்லை. நான் உனக்கு தகுந்த நேரத்தில் நிரந்தர நன்மையை கொடுப்பதற்காகவே யோசித்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பக்தியும் அன்பும் உண்மையானது. அதில் எந்த குறையும் காண முடியாது. நடக்கின்ற மாயையும் உன் கர்மாவும் தான் உன் வாழ்வை வழிநடத்தி செல்கின்றது. உன்னுடைய இந்த நிலை உன் சாயப்பாவிற்கு எப்படி தெரியாமல் போகும்? உன்னை எப்படி நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னோடு எப்பொழுதுமே நான் இருப்பேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. புலம்பியது எல்லாம் போதும். உன் புலம்பல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகிறேன் உன் சாயப்பா. உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் சரி செய்ய உன் சாயப்பா இதோ உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். உன்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. எனவே கலங்காமல் இரு. உனக்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்த, உன் வாழ்க்கையை வெற்றியடைவ செய்ய நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு நீ பயப்படுகிறாய்? யோகத்தை உன் வாழ்க்கையில் திருப்பிவிடப் போகிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய நம்பிக்கை தளரும் விதமான பல செய்திகளும் உன் காதில் வந்தால் நம்பிக்கையோடு இரு. தைரியத்தை இழந்து விடாதே. எதற்குமே பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலைகள் கூட தோன்றும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உனக்கான தைரியமும் நிம்மதியும் தானாகவே உன் மனதில் வந்து சூழ்ந்து கொள்ளும். உன்னுடைய துயரம் சந்தோஷமாக மாறும் என் குழந்தையே.
உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாற்றியமைக்கும் வேலையைத்தான் உன் சாயிநாதர் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே பயப்படாதே, பயப்படாதே, எதற்குமே பயப்படாதே. தோல்வி என்பது அசிங்கமும் அல்ல, அவமானமும் அல்ல. வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான நடக்கும் பாடமே என்பதை தீர்க்கமாக நம்பு. தோல்வியடைந்து விட்டால் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விடாதே. அதுதான் நீ வெற்றி அடைவதற்கான, ஏறுவதற்கான முதல் படி என்பதை நம்பு. தோல்வியடைந்து விட்டால் பின்வாங்கி விடாதே. முயன்று கொண்டே இரு. நல்லதை நினைத்து கொண்டே செயல்பட்டு கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்து விடுவாய் உன் வாழ்வில். சாயியின் பிள்ளையாக இருப்பது அவ்வளவு சாதாரணமல்ல. மனோதைரியமான இருப்பவர்களுக்கு மட்டுமே சாயியின் பிள்ளைகளாக இருக்க முடியும். நீ பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி. அதனால்தான் நீ சாயப்பாவின் பிள்ளையாக இருக்கிறாய். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிடேவா பார்த்து கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்து கொள்வேன். நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக்கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்து தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது மரணம்தான். உனக்கு இருக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை எப்படி சவாலாக எதிர்கொண்டு ஜெயிக்கிறேயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அந்த வெற்றியை உன்னிடம் கொடுக்க உன் சாயப்பா அனைத்து விதமான உதவிகளையும் வேலைகளையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பொக்கிஷமான குழந்தைக்கு இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று கர்மாதான். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. நம் கர்மாவை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கவே உன் சாயப்பாவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணிய பாவ கணக்குப்படிதான் உன் வாழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீ சந்தித்தே ஆக வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் எந்த போராட்டமும் இருக்காது.